ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்க கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய வலு இருக்கு. இப்போ சூரியன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்களேன், அவங்க கவர்மெண்ட் சைடில் வேலை பார்க்கறதுங்கிறது, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், அரசியலில் ஈடுபடுறது, இது மாதிரியான விஷயங்கள்ல சக்ஸஸ் ஆவாங்க. இல்லைப்பா நான் படிச்சுட்டு ப்ரைவேட்டில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு டீம் லீட் ஆகிறது, டெக்னிக்கல் ஹெட் ஆகிறதுங்கிறது, அது மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வருவாங்க. இன்னும் சொல்லணும்னா பின்னாளில் வந்து ஒரு டைரக்டரு, சீனியர் டைரக்டரு, வைஸ் பிரசிடென்ட்டு அந்த மாதிரியான ரோலுக்கெல்லாம் வந்து இவங்க தகுதியாக இருப்பாங்க. சரி, இப்போது 6ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் அவங்க இடம் விட்டு இடம் மாறி போய் தான் தொழில் செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிப்பாங்க. கலைத்துறை சார்ந்தது, உணவுத்துறை சார்ந்தது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கற்பனை சக்தி மிகுந்த இடம், அது மாதிரியான இடங்களில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அந்த நேச்சரில் ஒன்று வேலையாவோ அல்லது சொந்த தொழிலாவோ அமையும். சரி, இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் பார்த்துருக்கோம். புதன் வந்து 6ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, பேச்சை முதலீடாக கொண்டது, இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது படிப்பில் அகாடமிக்குள்ளேயே வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிறது, R&Dயில் போய் நிற்கிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அந்த புதன் 6ல் இருந்தால். அதே இது குரு 6ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இந்த குரு வக்ரமாகி 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க தனியார் துறையில் இருந்தாங்கன்னா மிக உயர்வான பதவின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய பதவிகளில் நெக்ஸ்ட் டு மேனேஜர், நெக்ஸ்ட் டு ஓனர், நெக்ஸ்ட் டு CEO, அந்த மாதிரியான பொறுப்பான பதவிகளில் போய் உட்காந்துருவாங்க. இப்போ சனி வந்து 6ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது மிகப்பெரிய யோகம். இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்போ வேணால் நீங்கள் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், நீங்கள் பெல் அடித்தா ஆள் வர்றதுக்கும் அல்லது நீங்கள் உத்தரவு கொடுத்தா செயல்படுத்துறதுக்கும் ஆள் இருப்பாங்க. வாழ்க்கையில் அது மாதிரியான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக நீங்கள் கடந்து வருவீங்க. ராகு அல்லது கேது 6ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். இவங்க வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க. அதே சமயத்தில் இந்த ராகு கேது வலுவில்லாமல் உட்காந்துருந்துச்சுன்னா இவங்களுக்கு வேலை அமையறதுல நிறைய தடுமாற்றம் இருக்கும். அப்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒருத்தருடைய ஜீவனஸ்தானத்தை மாற்றுறதுக்கான அமைப்பு இருக்குதுங்கிறதுனால ரொம்ப கவனமாக அதை வந்து ஆராயணும். இன்னும் சொல்லணும்னா 6ஆம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போது 6ஆம் இடத்ததிபதி எவ்வளோ வலுவாக இருக்கார், எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கார் அல்லது என்ன நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை செய்யும். அப்போ ஒருத்தருடைய கெரியரை டிசைட் பண்ணல நம்ம இந்த 6ஆம் இடத்தை 1க்கு 10 தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்தோம்னா தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம்.